வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் bs6 மாடல் வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நண்பர் கடையிலேருந்து வந்திருக்குது. இந்த வண்டியில் ஒரு கம்ப்ளைண்ட். அந்த என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தோம்னா, வண்டி வந்து கீ ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது, ஆஃப் ஆகிடுது. திருப்பி நம்ம கீ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம்னா திரும்பி ஸ்டார்ட் ஆகுது, திரும்பி ஆஃப் ஆகிடுது. திரும்பி கீ இன்னொரு தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம்னா எந்த இதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லை. மற்றபடி பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்லாம் வேலை செய்யுது, ஆரன்லாம் அடிக்குது. ஆனால் செல்ஃப் மட்டும் ஒர்க் ஆகலை. இது என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம ஓபிடி மாட்டி செக் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஓபிடி கப்ளரில் வந்து ஓபிடி ஸ்கேனர் வந்து மாட்டியிருக்கிறோம். இப்போ நம்ம வந்து கீ ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம மொபைலோட கனெக்ட் பண்ணுவோம். ஓபிடி ஸ்கேனர் மாட்டி செக் பண்ணதில் பார்த்திங்கன்னா எரர் கோடு வந்து 1532 P1532ன்னு வருது. இந்த எரர் கோடு பார்த்திங்கன்னா பேங்க் ஆங்கிள் சென்சார்னுடைய எரர் கோடு. பேங்க் ஆங்கிள் சென்சார் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வரும். இந்த பேங்க் ஆங்கிள் சென்சார் நம்ம எதுவும் ரெடி பண்ண முடியாது, இதை நம்ம புதுசாக தான் மாற்றிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பேங்க் ஆங்கிள் சென்சாரு. இது வந்து போயிடுச்சு. இது வந்து நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கிற சென்சாரு. இப்போ நம்ம இதை போட்டு ஃபிட்டிங் பண்ணிவிட்டு ஃபால்ட்டு கூட நம்ம கிளியர் பண்ணி வண்டியை ரெடி பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் ஆங்கிள் சென்சார் மாட்டிட்டு டேங்க்கெல்லாம் மாட்டிட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபியூல் பம்ப்லேருந்து இன்ஜெக்டருக்கு போகிற லைனை நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கீ ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். அதை கீ ஆன் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆனோடனே எம்ஐ லைட்டும் கரெக்டாக ஆஃப் ஆகிடுச்சு. வண்டி அந்த ஃபால்ட் லைனில் இப்போ நம்ம மறுபடியும் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா எம்ஐ லைட் வந்து எரிஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். கரெக்டாக ஆஃப் ஆகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக்ஸ் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.